எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திக் கைஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட 60 சென்டிமீட்டர் டேங்க் வந்து செட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட கேலரியில் நான் ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்கிறேன், பாருங்கள். ஸோ கைஸ், என்னோட ஸ்டுடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இங்கே எல்லாமே வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் தான் அடிச்சிருந்தேன். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம்வாட் கிரே கலர் வந்து கொடுத்துருந்தேன். லாஸ்ட் டைம் வந்து ரொம்ப டார்க்கான ஒரு கிரே கொடுத்துருந்தோம். பட் இந்த வாட்டி அந்த மாதிரி கொடுக்கல. என்னடா ஸ்டுடியோன்ற ஒரே ஒரு டேங்க் தான் இருக்குன்னு அப்படின்னு வந்து நினைக்கலாம். ஸோ இனிமேட்டு தான் அந்த 1 by 1 செட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நம்மகிட்ட நிறைய டேங்க்ஸ் இருந்தது. பட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 feet டேங்க் மட்டும்தான் இருக்குது. டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இங்கே இருந்த நிறைய இந்த ஹுட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையவே வந்து என்ன சொல்கிறது, ஆல்கேஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. பட் அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இதில் இருந்த மாஸ் எல்லாமே வந்து டெட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டேன். சம் ஏர் கிராஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த ஆல்கே இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அது ரெகுலர் வாட்டர் சேஞ்சஸ் பண்ணோம்னா கிளியர் ஆகிடும். இந்த பிளான்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சம் நியூட்ரியன் டிஃபிஷியன்சி இருக்குது. ஸோ ஏன்னா இந்த பிளான்ட்ஸோட வெயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எப்படி சொல்கிறது, ரொம்ப வந்து விசிபிளாக தெரியுது நியூட்ரியன் டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை தவிர்த்து இந்த டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அப்டேட் கொடுக்குற மாதிரி எதுவுமே இல்லை. இந்த டேங்க் ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்னோட விக் ஆக்வா இந்த லைட்டில் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. நல்லா தான் இருக்குது இந்த லைட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நியோ இலியஸில் கொடுத்துருந்த ஃபில்டர் சிஸ்டம் எல்லாமே வந்து போயிட்டுருக்கு. இந்த டேங்க்கோட ஒரு பெரிய அப்டேட் கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். மோஸ்ட்லி நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த டேங்க்கு வந்து கேபினெட் சேஞ்ச் பண்ணலான்ற மாதிரி ஒரு பிளான் போயிட்டுருக்கு. ஸோ கேபினெட் சேஞ்ச் பண்ணிவிடுவேன் சீக்கிரம். அதுக்கப்புறம் இந்த ஸ்கேப்பே வந்து சேஞ்ச் பண்ணிடலான்ட்டு பிளான் பண்ணுறேன், பார்ப்போம். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம செட் பண்ண போகிற டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஏ கியூப் கார்டன் 60p தான். ஸோ இந்த டேங்கோட டைமென்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 60 cm லென்த், 30 cm வித் அண்ட் 36 cm ஹைட். இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனல் ஆல்ரெடி வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் போய் பாருங்கள். இந்த டேங்கோட அன்பாக்சிங்லாம் இருக்கும். என்னடா டேங்க்கு அன்பாக்சிங் அப்படின்னு வந்து நினைப்பீங்க. கண்டிப்பாக இந்த டேங்க் அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோ இருக்கும். இதோட ப்ரைஸும் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், பார்த்து ஷாக் ஆகிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த டேங்க், அதாவது இந்த செட்டப் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிற பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்ம வந்து ஒயிட் இல்லைனா பிளாக் வந்து யூஸ் பண்ணுவோம். பட் இந்த ஒரு செட்டப்புக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராஸ்டட் மாதிரி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். புரியல அப்படின்னு நான் சொன்னீங்கன்னா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் கை வந்து பிளராக தான் தெரியுதுல. பின்னாடி போக போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஃபுல்லாக அந்த விசிபிளே இல்லாத மாதிரி ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு ஃப்ராஸ்டட் ஃபிலிம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது யார் வந்து யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டேங்க்குக்கும் வாலுக்கும் வந்து நிறைய டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி நான் பின்னாடி வந்து நிறைய திங்ஸ்லாம் வந்து வச்சுருக்கேன் அப்படின்றவங்க இதை மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. நான் ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃப்ராஸ்டட் ஃபிலிம் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ செட்டப் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு லைட் ஒன்று செட் பண்ணிடலாம். இந்த செட்டப்புக்கு நான் யூஸ் பண்ண போகிற லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஷீரோஸ்லேருந்து வந்திருக்கிற WRGB LED லைட் தான். ஓகே, ஸோ இந்த லைட் வந்து இப்போது அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ கைஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷீரோஸ். அது அன்பாக்ஸ் பண்ணால் லைட் வந்து இப்படி தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து அன்பாக்சிங் போடலன்னு வந்து கேட்காதீங்க. இது ஒரு டேங்க் செட்டப் வீடியோ அப்படின்றதுக்காக இதுக்கு நம்ம அன்பாக்சிங் தனியாக வீடியோ மாதிரி ரொம்ப எடுத்தோம்னா ரொம்ப லேக் ஆகிடும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த லைட் நிறைய பேர் வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருக்காங்க. வேணால் நீங்கள் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய பேர் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, இந்த அன்பாக்ஸ் பண்ணியிருப்பாங்க, பார்த்துக்கோங்க. பெருசாக இதில் வந்து சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. பட் நீங்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இதுக்கு இந்த லைட்டை பற்றின ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் இந்த லைட்ஸ்க்குன்னு ஒரு ப்ராப்பராக டீட்டெயிலான ஒரு வீடியோஸ் வந்து நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ கைஸ், லைட் வந்து ஆன் பண்ணிடலாம். இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் கண்ட்ரோல் அப்படின்றதுனால நான் ஆல்ரெடி எல்லாமே வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் ஆன் பண்ணி காட்டுறேன். இந்த லைட் வந்து நான் சொல்லணுன்னா இது வந்து நல்ல ஒரு அட்வான்ஸ்டான லைட் செட்டப் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது நீங்கள் இந்த டேங்க், இந்த சைஸ் டேங்க்குக்கு இந்த லைட் வந்து ஒரு அட்வான்ஸ் செட்டப் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எந்த பிளான்ஸ் வேணால் வளர்க்கலாங்க. ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான லைட் இது. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், ரெட் கலர் ஹைலைட் ஆகணுன்னா ரெட் கலர், இல்லை க்ரீன் கலர் வேணும்னா க்ரீன் கலர், என்ன வேணால் பண்ணலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இந்த லைட்டில் வந்து இருக்குது. இப்போதைக்கு நான் வந்து ஷ்ரிம்ஸ்க்காக வைக்கிறேன், சும்மா இந்த வீடியோக்காக. இந்த செட்டப்புக்கு நான் யூஸ் பண்ண போகிற சாயில் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நியோ சாயில் தான். அக்வேரியிலேருந்து வந்திருக்கிற நியோ சாயில் தான். எதுக்காக இந்த சாயில் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்னோடய 3 feet டேங்க் வந்து அந்த நியோ சாயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கு. இது வரைக்கும் பிளான்ஸ் எல்லாமே வந்து நல்லா தான் க்ரோ ஆகிட்டு இருக்குது. ஸோ ஓகே, ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால் வந்து இந்த செட்டப்புக்கு வந்து நியோ சாயிலே யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் சாயில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து டவுட்ஸ் வந்து வரலாம். இதில் வந்து பாக்டீரியா பவுடர் எதாவது ஆட் பண்ணணுமா, இல்லை பவர் சாண்ட் மாதிரி இடையில பவர் சாண்ட் இருக்குது அந்த மாதிரி ஏதாச்சும் ஆட் பண்ணணுமான்ட்டு தேவையில்லை. அந்த ஒரு சாயிலே போதும் அப்படின்றதுனால அதை விட்டுட்டேன். பட் என்னோடய
ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்த ஒரு ஃபில்டர்லேருந்து இந்த ஃபில்டர் மீடியாஸ், அதுக்கப்புறம் சம் லவராக்ஸ் மாதிரி இருந்ததில் அதை வந்து ஜஸ்ட் ஆட் பண்ணுறேன். இது எதுக்காகனா டேங்கோட பேக் சைடில் வந்து சாயில் அதிகமாக தேவைப்படும். ஸோ அதை வந்து இது போட்டோம்னா கொஞ்சம் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸும் நல்லாயிருக்கும். சாயில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராஸாக வந்து வாங்க தேவை, இருக்கிற சாயிலை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஃப்ரண்ட்டில் இல்லாமல் கிளாஸ்க்கு முன்னாடி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சாயில் போடும்போது இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு அசிங்கமாக தெரியும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அயனுக்காக நியூட்ரியன் டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்ற நியூட்ரியன்ஸ்க்காக நார்மலாக ஒரு எல்லாமே மிக்ஸ்டாக ஒரு நியூட்ரியன் டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இது எப்போயுமே இந்த மாதிரி சாயிலெலாம் கொட்டும்போது எனக்கு இந்த மாதிரி விளையாடுறது ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்ஸ்கேப் தான். ஸோ சாயில் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம கண்டிப்பாக ஹார்ட்ஸ்கேப் தான் பண்ண போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிஃப்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக வந்து நான் வெறும் ராக்ஸ் மட்டும் வச்சு செட் பண்ணலாம் தான் பிளான் பண்ணேன். பட் லாஸ்ட் செட்டப் வந்து ஃபுல்லாக ராக்ஸ் மட்டும் இருந்தது. சரி இந்த வாட்டி ட்ரிஃப்ட் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன செட் பண்ணுறேன்றதை பார்க்கலாம். ஆக்சுவலாக எனக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இவ்வளோ சாயில் வேண்டாம். ஸோ ஐ வாண்ட் டு ரெடியூஸ். இந்த வாட்டி நான் லேஅவுட் வந்து பார்த்தீங்கன்னா கான்கேவ் லேஅவுட் மாதிரி செட் பண்ணணும் அப்படின்ட்டு. கான்கேவ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 சைடு வந்து பிளான்ஸ் இருக்கும், நடுவில் வந்து கேப் இருக்கும். பட் இதே இந்த 3 ஃபீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலர் லேஅவுட். ஸோ இது வந்து கான்கேவ். கான்வெக்ஸ்னு இருக்குது. கான்வெக்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 சைடு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், நடுவில் வந்து அதிகமாக இருக்கும். லேஅவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஓவர் ஆகிடுச்சு. ஸோ சம் வுட்ஸ் அதுக்கப்புறம் ராக்ஸ் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து எனக்கு நிறைய கார்பெட்ஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய கேப் விட்டுருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நிறைய சாயில் ஆட் பண்ணலாம் ஃபார் த பேக்ரவுண்ட் பிளான்ட்ஸ். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஜஸ்ட் நான் வந்து மேலே தான் வச்சுருக்கேன். பட் இது எல்லாமே வந்து க்ளூ பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட் இது ஒரு மார்க்காக வந்து வச்சிட்ருக்கேன். இதுக்கு கீழே தான் வந்து இந்த லெவலில் தான் வந்து சாயில் இருக்கணும் ஃப்ரண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ஒரு டெப்த் வந்து அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுவே பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையவே இருக்குது, தெரியுதுங்களா? ஸோ ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெப்த்து வந்து நல்லாவே தெரியும். கைஸ் இந்த செட்டப் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் அப்படின்னு தான் சொல்லணும். பட் இன்னும் அந்த க்ளூ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தால. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னும் ஒரு 1 டே டைம் எடுத்துப்பேன். ஏன்னா இப்போ வீடியோவில் எடுக்கிறதுனால கொஞ்சம் என்னால் ஃபுல்லாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ மேபி ஒரு நாள் டைம் எடுத்துகிட்டு நான் வந்து பார்ப்பேன் க்ளூ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லேஅவுட் உண்மையிலேயே எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு க்ளூ பண்ணுறோம். அதுக்கப்புறம் இல்லாமல் வாட்டர் வந்து ஃபில் பண்ண போகிறோம். மற்றது ஃபில்டர், CO2 சிஸ்டம் எல்லாமே வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த ஒரு ப்ரஷ் ஒன்று இருந்ததுன்னா அந்த சாயில் வந்து பிளேசிங் ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு ப்ரஷ் வந்து அதில் க்ளூலாம் விழுந்ததுனால ஒரு மாதிரி ஆகிடுச்சு, ரஃப் ஆகிடுச்சு. ஸோ அது எல்லாமே வந்து நாளைக்கு வந்து நம்ம பண்ண போகிறோம், பாருங்கள். கைஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் நேற்று சொல்லியிருந்தேன்ல, அதாவது வந்து இந்த ப்ரஷ் இருந்ததுனா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி இல்லை, ஏதோ உங்கள்கிட்ட ஏதோ ஒரு ப்ரஷ் இருந்ததுன்னா நல்லதாக பார்த்துக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து ஒரு லெவலாகவே இல்லை, பார்த்தீங்களா? உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரஷ் இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சாயில் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வுட்டெல்லாமே நான் வந்து க்ளூ பண்ணிட்டேன். பட் உங்களுக்கு காட்டுறதுக்காக இது ஒன்று மட்டும் இன்னும் க்ளூ பண்ணாமல் வச்சுருக்கேன். அதையும் இப்போ நான் காட்டுறேன் எப்படி க்ளூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ளூ, தெரியுதுங்களா? இது வந்து இந்த ஆக்வாஸ்கேப்பிங் க்ளூன்னு சொல்லுவாங்க. நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு லோக்கலில் என்ன கிடைக்குதோ அதை வாங்கிக்கோங்க. அண்ட் தென் சம் காட்டன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து உங்களோட வுட் வந்து இங்கே தான் வரணும் அப்படின்னு ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் க்ளூ பண்ணிடுறது நல்லது.
இந்த ஒயிட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இது தெரியாமல் இருக்க இங்கே இருக்கிற சாயில் கொஞ்சம் எடுத்து க்ரஷ் பண்ணி அது மேலே போட்டுக்கிறேன். சின்ன பசங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த க்ளூ வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான க்ளூ இது. நீங்கள் இது வந்து ஒரு கல் மேலே இதெல்லாம் ஊற்றிங்கன்னா ஸ்மோக் வர ஆரம்பிக்கும். அது கையிலலாம் பட்டுச்சுன்னா வந்து வலி ரொம்ப ஒரு மாதிரி பர்னிங் சென்சேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப பார்த்து யூஸ் பண்ண வேண்டிய ஒரு க்ளூ இது. ஸோ மோஸ்ட்லி சின்ன பசங்க அண்டர் 18 எல்லாருமே வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க இது யூஸ் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லைனா பெரியவங்களோட ஹெல்ப்போட வந்து செட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பட் நீங்கள் தனியாக வாங்கி இதை வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஈவன் யாராக இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணுங்கள் இந்த க்ளூ மட்டும். ஸோ கைஸ், லே அவுட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுதான் என்னோடய ஃபைனல் லே அவுட் அப்படின்னு வந்து நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். பட் இந்த வீடியோவில் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் வந்து இந்த CO2 வந்து செட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. பட் இந்த வீடியோவில் வந்து நான் பண்ண போகிறதில்ல. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேங்க் எம்டியாக, அதாவது வாட்டர் மட்டும் வச்சு வித்தவுட் பிளான்ஸ் வித்தவுட் ஃபிஷ் வந்து 2 வீக்ஸ் மினிமம் ரன் ஆகிட்டு இருக்க போகுது. ஸோ அதுக்கு வந்து லைட் இருக்காது, ஒன்லி ஃபில்டர் மட்டும் தான் வந்து ஓடிட்டுருக்கும். நோ CO2 நோ லைட். இதை வந்து டார்க் ஸ்டார்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தட் பற்றி தெரியலனா நீங்கள் வந்து என்னோடய வீடியோ, என்னோட 90 சென்டிமீட்டர் மேக்கிங் வந்து டார்க் ஸ்டார்ட் மெத்தட் தான். அந்த வீடியோட லிங்க் கீழே கொடுக்குறேன். அதில் என்னென்ன யூஸ்ஃபுல் அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்னோட இந்த டேங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூவல் 107 கேனிஸ்டர் ஃபில்டர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஃபில்டரோட செட்டப் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்க. பட் அந்த வீடியோவில் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன், நான் வந்து கண்டிப்பாக அந்த இன்லெட் அண்ட் அவுட்லெட் வந்து ஃப்ளூவலோடது யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அது ரொம்ப ஸ்டடியாக நல்லா இருக்குது. பட் எனக்கு இந்த டேங்க்கில் வந்து அது வேணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அக்வேரியலேருந்து வந்துருக்கிற இந்த நியோ ஃப்ளோ, இதை தான் வந்து நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்கியிருந்தேன். ஸோ இதுதான் இந்த நியோ ஃப்ளோ. இதுக்கு முன்னாடி என்னோட 90 சென்டிமீட்டர் டேங்க்லேயும் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த டேங்க்கில் நான் யூஸ் பண்ணது வந்து மீடியம் சைஸ், இது வந்து லார்ஜ் சைஸ். ஆக்சுவலாக இந்த அவுட்லெட் வந்து அந்த டேங்க்குக்கு போகணும், அந்த அவுட்லெட் வந்து இந்த டேங்க்குக்கு வரணும். பட் நான் யூஸ் பண்ணுற ஃபில்டரால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளூவலுக்கு வந்து இந்த லார்ஜ் சைஸ் தான் வந்து செட் ஆகுது. ஸோ அதனால் நான் வந்து லார்ஜ் சைஸ் வாங்கியிருக்கேன். இந்த நியோ ஃப்ளோ பற்றி நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நல்ல ஒரு அக்ரிலிக்கில் பண்ணியிருக்காங்க, நல்ல குட் பிளாஸ்டிக்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா உடையாது உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில். இதே கிளாஸாக இருந்ததுன்னா உடஞ்சிடும், இது வந்து உடையாது. எதுக்காக இந்த மாதிரி அவுட்ஃப்ளோ வந்து நம்ம மாற்றணும், ஃபில்டரில் கொடுக்கதே யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸே இல்லை பாருங்கள். உங்களோட வியூ வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாது. ஸோ நீங்கள் ஒரு டேங்க் செட் பண்ணும்போது இந்த ஃபில்டர்லாம் வந்து அசிங்கமாக தெரியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த நியோ ஃப்ளோலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. இது எல்லாமே வந்து ஒரு அழகுக்காக பண்ணுறது, மேண்டிட்டரி இல்லை. பட் நீங்கள் வந்து உங்கள் டேங்க் வந்து அழகாக பண்ணணும், டிஸ்பிளே டேங்காக நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி வந்து 2 டியூப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே இதோட சைஸ் வந்து இது வந்து எனக்கு இன்லெட்டுன்னு நினைக்கிறேன், இது அவுட்லெட்டோடது. ஏன்னா இது ஆக்சுவலாக இப்படி வைக்கணும். நீங்கள் இது லார்ஜ்ன்றதுனால நீங்கள் பெரிய சைஸ், அதாவது ஒரு 3 feet டேங்க்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட டேங்க்கோட ஹைட் வந்து 45 சென்டிமீட்டர் கிட்டே இருக்கும், ஹைட் மட்டுமே. ஸோ அந்த டேங்க்குக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த டேங்க்கோட ஹைட் வந்து 36 சென்டிமீட்டர் தான். நியோ ஃப்ளோக்கு வந்து ஒரு சின்ன வேண்டுதல், அடுத்த வாட்டி இந்த மாதிரி நியோ ஃப்ளோ இதெல்லாம் கொடுக்கும்போது அதை கட் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸ், ஒரு கத்தியும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் லோக்கல் கடையிலேருந்து வாங்கிட்டு இருந்தேன். அதாவது உங்கள் வீட்டுக்கிட்ட இந்த ஹார்ட்வேர் ஷாப்ஸ்லாம் இருக்கும்ல, அங்கே இருக்கிற டியூப் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்தளவுக்கு கிளியராக இல்லைன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் எனியோ இது வந்து அழுக்காக தான் போகுது. சம் பிராண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி டியூப் விற்கிறாங்க. பட் காஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த 600, 700, அப்புறம் 1000 ருபீஸ் இந்த வெறும் இந்த டியூப், நம்ம ஃபில்டருக்கு யூஸ் பண்ணுற டியூப். பட் குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் எனக்கு தேவையில்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 months இது வந்து டர்ட்டி ஆகுது அப்படின்னாலும் நான் இதை தூக்கி போட்டு வேறு வாங்கிப்பேன். ஸோ அதனால் நான் வந்து லோக்கல் ஷாப்ஸ்லேயே வந்து வாங்கியிருக்கேன். என்னோட இந்த செட்டப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் ஒன்று கொடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாச்சும் நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. See you next video. Bye.